நிசான்ற ஒரு கம்பெனிக்கு வந்து 610 ஏக்கர் வந்து 99 வருஷம் லீஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. முதல்வர் அவர்கள் வந்து அங்க வந்து வண்டி ஒன்று ஓட்டி பார்த்தாரு இல்லைங்களா? ஆமா. ஏரி மேல தான் வண்டி ஓட்டினார். முதல்வருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஆர்டிஐ அமரன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. அது ஆர்டிஐ அப்படின்னு உங்கள் பேரை அமரனுங்கிறத விட ஆர்டிஐ அமரன்னா எல்லாருக்குமே தெரியுது. அது என்ன ஆர்டிஐ அமரன்? நான் வந்து நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குங்கண்ணா. ஆமாம். இந்த சட்டத்தை வந்து நான் அதிக அளவில் பயன்படுத்தி ஆர்டிஐ சட்டம். ஆமாம், தகவல் பெறும் சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி வந்து நிறைய ஊழல்களை அம்பலப்படுத்தியிருக்கேன். நிறைய விஷயங்களை மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கேன். நிறைய பயிற்சி வகுப்புகள், ஆர்டிஐ பயிற்சி வகுப்புகள் நிறைய எடுத்திருக்கேன். அதனால வந்து ஆர்டிஐ அமரன் எல்லாம் சொல்றாங்க. இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. புரியுது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க நீங்க நிறைய பொது சேவைகள் வந்து ஆர்டிஐ போட்டு எடுத்து செய்யறதுனால ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு அது. ஆமாங்கண்ணா. எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அரசு திட்டங்களை நம்ம வாங்க முடியும். அரசு விஷயங்களை நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வைக்க முடியும் சட்டப்படி. அதனால வந்து அதை நிறைய பயன்படுத்துறதுனால என்ன ஆர்டிஐ அமரன் சொல்லி சொல்றாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா வந்து ட்ரூ கலர்ல யாரோ சேவ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று போய் இப்போ காலப்போக்கில் அதே போல ஆயிடுச்சு. அது ஒன்று எப்பவுமே வந்து இந்த பட்ட பெயர்கள் வந்து அவங்களுடைய செயலை பொறுத்து தான் அது வந்து ஏற்படும். அதில் ஒன்றும் இது தாழ்வு இல்லை. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஆர்டிஐ அமரன் அப்படின்னு சொல்லும்போதே இவர் வந்து ஒரு பொது சேவகர், பொதுநலவாதி அப்படிங்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு வருது. சமீபத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு நீங்கள் வாங்கியிருக்கிறதா ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது குறித்து சொல்லுங்கள். சமீபம்னு சொல்கிறத விட வந்து அதுவே ஒரு 10 மாதம் ஆயிடுச்சிங்கண்ணா. 11/11/2025 அன்னைக்கு வாங்கினது. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வந்து ஒரடம் பகுதியில் நான் இருக்கேன். சரி. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரடம் பகுதியில் சென்னக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. சரி. இது வந்து ஒரு 2006 காலகட்டங்களில் சிப்காட் வந்து நிலங்களை வந்து கையகப்படுத்தி அதை வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து லீஸு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி. அப்படி பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிசான்ற ஒரு கம்பெனிக்கு வந்து 610 ஏக்கர் வந்து 99 வருஷம் லீஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து சின்ன சின்ன குட்டம் குளங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள அடிபடுது. அந்த 610 ஏக்கர்ல இதுல வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா 44 ஏக்கர் அளவு கொண்ட ஒரு ஏரி முழுமையா மூடப்பட்டு அது மேல அந்த கம்பெனி கட்டப்பட்டிருக்கு. ஓஹோ, நிசான் கம்பெனி கட்டப்பட்டிருக்கு. சரி. இது வந்து நாங்க இப்ப ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு அந்த மண்ணை போட்டு அந்த ஏரியாவே மூடிட்டாங்க. ஓஹோ, மூடிட்டு இப்ப முதல்வர் அவர்கள் வந்து அங்க வந்து வண்டி ஒன்று ஓட்டி பார்த்தாரு இல்லைங்களா? ஆமா. ஏரி மேல தான் வண்டி ஓட்டினாரு. அதாவது அவர் ஓட்டின இடம் வந்து ஏரி மேல ஒரு பகுதி. ஓஹோ, அது மேல தான் அவர் ஓட்டி பார்த்தாரு வண்டி. இப்போ இது நல்லா இருக்கு. நீங்க ஏரி மேலதான் வண்டி ஓட்டி பழகினாரு அப்படிங்கிறது. சரி. இது போல வந்து இருக்குங்கன்னா அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2006 நிலம் கையகப்படுத்தி அந்த நிசான்ற கம்பெனிக்கு வந்து அவங்க லீஸு கொடுக்குறாங்க. எங்களுக்கு நாங்க காலப்போக்கில் நாங்க சின்ன பசங்க வந்து எங்களுக்கு விஷயம் தெரியாது. இப்போ ஒரு சமூகத்தில் நம்மளால ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் வந்து ஒரு ஏரி 2 ஏரி இருக்கும். எங்க எதுவும் இல்ல. இந்த ஊருக்குன்னு ஒரு ஏரியே இல்லையே, அது எங்க இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரோட வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணி பாக்குறேன். சரி. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க ஏரின்னு ஒன்று இருக்கு. அது எங்கன்றதை நம்ம அப்போ கண்டுபிடிக்க முடியல. சரி. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த சர்வே நம்பர்களை மேட்ச் பண்ணி ஒரு வலைத்தளத்தை உருவாக்கியிருந்தாங்க. அப்போ அந்த வலைத்தளம் அப்போ இல்லை. சரி. ஆனாலும் நான் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தேன்னா அது கம்பெனிக்குள்ள வரா போல தான் காட்டுது. சரி. அதுக்கப்புறம் அந்த வலைத்தளம் வந்துச்சு. சரி. அந்த சர்வே நம்பரோட மேட்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ் மேப்னு சொல்லி வில்லேஜ் மேப்னு சொல்லுவாங்க. அதை மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா வந்து அந்த கம்பெனிக்குள்ள தான் அந்த ஏரி உட்காருது. ஓஹோ. நம்ம இப்போ நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன், நீங்கள் இதில் கூட நீங்கள் போட்டு காட்டலாம். ஸோ அதில் உட்காருது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பகுதி வந்து அந்த கம்பெனியில் கட்டியிருக்காங்க. மீதி இடத்த வந்து ஒரு மண்ணு கொட்டி நிரப்பி அவங்க என்ன பண்ணீங்க, கார் பார்க்கிங்காகவும் சின்ன சின்ன கட்டிடங்களும் அதை கட்டி வந்து அதை முழுமையாக அவங்க பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 ஏக்கர் மட்டும் அந்த ஏரியோட ஒரு துண்டு போல நிற்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கழிவு நீர் விடுறாங்க அதில்.
ஓஹோ. இந்த நிசான் கம்பெனியோட கழிவு நீரை அதில் விடுறாங்க. சரி. ஸோ இப்படி இருக்குது. இதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி நம்ம இதை அப்படியே விடக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்துலலாம் வந்து 100 அடி போட்டோம் அப்படின்னா வந்து எங்க ஏரியாவில் வந்து தண்ணி கிடைக்கும். போர் போடுறோம் அப்படின்னா 100 அடியில் தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி கிடைக்கும். சரி. 2006க்கு முன்னாடி. இப்பெல்லாம் வந்து 1500 அடி போட்டாலும் தண்ணி கிடைக்கிறதில்ல. தண்ணி கிடைக்கிறது இல்லை. புகை தான் வருது, மண்ணு தான் வருது, தூசு தான் வருது. அப்போ இது போல இருக்கிறதுனால வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. சரி நம்மளாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இதுக்கான ஆர்டிஐ போடும்போது எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் இதெல்லாம் வந்து அதிகார தரப்புல இருந்தெல்லாம் அறிவுறுத்தல்கள்லாம் நிறைய வந்துச்சு. எங்க இருந்து? நிசான் கம்பெனில இருந்தா? நிசான் கம்பெனின்னு இல்லை, நம்ம தெரிஞ்ச வட்டாரங்கள் தான். அது சொல்ல வேணாம். அரசியல்வாதிகள், நிசான் கம்பெனிட்ட ஆதாயம் பெற்றவர்கள், வாங்கி சாப்பிட்டவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப். ஆமா. சரி. இதுல ஒரு சிலர்லாம் அங்க லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பணம் இல்லாதப்பல ஒரு பெட்டிஷன் போட்டு பணம் வாங்குறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஆமா, அது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு இது. ஸோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சரி நம்ம இது வந்து ஒரு ப்ராப்பரா வந்து இதுக்கு ஒரு சட்ட போராட்டம் பண்ணணும் அப்படி சொல்லி தகவல் அறியும் சட்டத்துல வந்து ஒரு சில ஆவணங்களை, அது எனக்கு உடனே கிடைக்கல. ஒரு சில ஆவணங்கள்லாம் வந்து 6 மாசம் 1 வருஷம் போராடி அனைத்து போய் தான் நம்ம அந்த தகவல்களை வாங்குறோம். சரி. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு புகார் முறையா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி சொந்தமான ஏரி, இன்னைக்கு நீர்வளத்துறைன்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான ஏரி, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், அப்புறம் சிப்காட், ஏன்னா சிப்காட் தான் கையகப்படுத்தி அதை பண்ணியிருக்காங்க. சரி. சிப்காட், அதுக்கப்புறம் லோக்கல் பாடி, இன்னும் பல ஒரு சில டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்றோம், ஒரு புகார் மனு கொடுத்துட்டு அதை வந்து வழக்காக்கணும்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சென்னையில வந்து நம்ம அதை வழக்கு பதிவு பண்ணதுக்காக கொண்டு போறோம். பதிவு நாங்க 4ஆம் மாசம் பதிவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. சரி. ஆனா 10ஆம் மாசம் தான் பதிவு உறுதியாச்சு. 11ஆம் மாசம் தான் வந்து வழக்கு வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வழக்கை வந்து நாங்க நடத்த விடாம பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்பப்போ மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன காரணத்துக்குலாம் இந்த இடத்துல வந்து எழுத்து, அதாவது பசுமை தீர்ப்பாயத்துல போட்ட வழக்கை நடத்த விடாம செய்யறாங்களா? வழக்காவே ஆக விடாம. ஓஹோ. நம்பராக விடாமே பண்றாங்க. நம்பராகாமே வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்தாங்க. வழக்கறிஞர் வந்து ரொம்ப போராடி தான் வந்து இந்த வழக்கை வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வழக்கு நம்பராச்சு. நம்பர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து முதல் இதுலயே வந்து நாங்க சரியான ஆதாரங்களை கிட்டத்தட்ட 107 பக்கம் கொண்ட ஒரு முழுமையான ஆதாரத்தை, தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போட்டு வாங்கின ஒரு ஆதாரத்தை நாங்க அவங்க நம்ம இதுல வந்து பசுமை தீர்ப்பாயத்துல வந்து சப்மிட் பண்ணதுனால அவங்க பார்த்த உடனே இது இன்ட்ரி மாற்றம் போட்டாங்க. இடைக்கால ஆமா தடை, இடைக்கால ஆணை, இடை ஆணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இடைக்கால ஆணை. ஆமா, அது என்ன பண்றாங்க, இன்ட்ரீம் ஆர்டர் வந்து கலெக்டருக்கு போடுறாங்க. சரி. பார்த்துட்டு இது போல ஒரு மனு வந்திருக்கு, இதுக்கு வந்து இவங்க கொடுத்த ஆதாரங்கள்லாம் சரியா தான் தோணுது, அதனால வந்து இந்த ஏரியோட நிலை என்ன, இப்போ இந்த எக்ஸாக்ட் இப்போ என்ன நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து ஒரு 4 வாரங்களுக்குள்ள வந்து ஆய்வறிக்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்ப சொன்னாங்க? இது 11/11/2025. ஓ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஒரு வருஷம் முன்னாடி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, உண்மை கண்டறியும் குழுவை போட சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் காஞ்சிபுரம் அவங்களுக்கு வந்து இவங்க டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதான் அந்த ஆர்டர் வந்து போடுறாங்க. சரி. அப்போ என்னன்னா இதுல யாரெல்லாம் போகணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாக வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது ஆர்டிஓ இல்லை டிஆர்ஓ கேடரில் யாரும் போடுவாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து ஒரு உயர் அலுவலகத்தில் போட சொல்லியிருந்தாங்க. சரி. அதே போல் வந்து நீர்வளத்துறையிலேருந்து டி கேடரில் உள்ள ஒரு ஆளை வந்து போட சொல்லி இந்த ஒரு உண்மைத்தன்மை என்ன, நாங்கள் தப்பாக கூட வழக்கு போட்டுருக்கலாம். ஆமாம் ஆமாம், இது என்னன்றது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உண்மையை வந்து சொல்லுங்க அப்படின்றதுக்காக ஒரு உண்மை கண்டறியும் குழு போட சொல்லி அந்த டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரி. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவங்க வந்து ரிப்ளையே கொடுக்கல. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த உண்மை கண்டறியும் குழு போடல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஹியரிங் வந்துச்சு. அது இதுக்கான வேலைகளை அவங்க பார்க்கறதாவே தெரியல. ஸோ இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் வந்து அங்கே வரதா வந்து ஒரு இது பார்த்தோம். அந்த கம்பெனி ஆய்வு பண்ணுறதுக்காக தான் வராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, சரி நம்ம இந்த ஆர்டிஐ நீங்க போட்டு தகவல் எடுத்ததுக்கும் பசுமை தீர்ப்பாயம் வந்து இடைக்கால ஆணை பிறப்பித்ததுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த கம்பெனிக்கு வந்ததுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இது தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வழக்கோட தன்மையை மாற்றக்கூடாதுன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இவருடைய வருகை என்பது இந்த வழக்கின் தன்மையை மாற்றும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க முதலமைச்சரே வந்து போயிட்டாருங்க, கலெக்டர் அவங்க மிரட்டலாம், முதலமைச்சரே வந்து போயிட்டாரு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காதீங்க. இப்போ இன்னைக்கு கூட இப்போ புது கலெக்டர் வந்திருக்காங்க, இப்போ மாறி இருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் சரி நாங்கள் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு வந்தா கூட இல்லை முதலமைச்சரே வந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த தன்மையை மாற்றலாம், இந்த வழக்கோட தன்மையை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதை நாங்கள் பொது வெளியில் நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான். புரியுது. இப்போ இந்த முதல்வருக்கும் இந்த கம்பெனிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? இல்லை, அது எனக்கு சரியா தெரியல. மேபி அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்வருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை.
தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு எவ்வளவு விஷயம் பார்ப்பாங்க, அதனால வந்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இது தெரியப்படுத்திருக்கணும். இது போல விஷயம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம். இதுல இந்த கம்பெனில வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, இது மேல வந்து பொதுநல வழக்கு, அதாவது பசுமை தீர்ப்பாயம் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியே முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கணும். இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஆக்கிரமிப்பு பண்ணது மற்ற விஷயம், இது இந்த ரேஞ்சில் இருந்தா பரவாயில்ல, புகார் கொடுத்திருந்தா பரவாயில்ல, அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்து இது பண்ணியிருந்தா பரவாயில்ல. புகார் கொடுத்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு அதை வந்து வழக்கா பதிவு பண்ணி வழக்குல இன்ட்ரீம் ஆர்டர் உள்ள ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பா தெரியப்படுத்தணும். புரியுது. அதை தெரியப்படுத்தாம விடுறாங்க. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு வந்து முதலமைச்சரை போய் சந்திக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் அவர் சந்திக்கிறாரு அப்படின்னா 10 பேர் உள்ள போயிட்டு போட்டோ வெளியே வேற ஆளுங்க யாரும் எடுக்க முடியாது. உள்ள இருக்கிற அபிஷியல் போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, வெளியில வந்து அதை அப்லோட் பண்றாங்க. யார் போறாங்களோ அன்னைக்கு சந்திச்சவங்க முதல்ல சந்திச்சவங்க போட்டோ போடலான்னு 10 பேர் போய் எடுக்கிறாங்கன்னா ஒரு போட்டோ தான் போடுறாங்க. ஆமா, ஏன்னா மீடியாவில் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. புரியுது. முதல்வர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியே மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் இப்படி ஒரு வழக்கு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற கம்பெனிக்கு இவர் போனதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கோட தன்மையை மாற்றக்கூடும். வந்திருக்க கூடாது, தெரியாம வந்துட்டாருங்கிறீங்க. ஆமா, தெரியாம இருந்தாலும் தெரியப்படுத்திருக்கணும். இவர் ஆய்வு நீங்க முயற்சி பண்ணீங்களா? கிராமத்து மக்கள் அந்த பகுதியில் உள்ள இல்லை, அவர் சந்திக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது சரி. ஆமாம், அதனால வந்து நம்ம அதை நான் வேற ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த ஜிடிபியில் நடக்கிற அநியாயங்களை வந்து சொல்றதுக்காக முயற்சி பண்றோம். ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை தயார் பண்ணி, அதாவது ஜிடிபினா அந்த மண்டே பெட்டிஷன் சொல்லுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை இது நடக்கும். இந்த பெட்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கவங்க, அடிப்படை தேவைகளை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி போறவங்க கலெக்டரை கடவுளாக நினச்சி கொடுப்பாங்க. சரி. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு வாரமும் 200லேருந்து 1000 பேர் வந்து கியூவில் நின்று கொடுக்குறாங்க. கலெக்டர் சும்மா வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து போயிடுவாங்க. கலெக்டர் உட்காரது கிடையாது, வேற விஷயம். புரியுது. அந்த பெட்டிஷனை வாங்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது நடவடிக்கை எடுக்கிறதில்ல, படிக்கவும் மாட்டாங்க. படிக்கிறாங்க, இது பண்ண சும்மா கணத்தோட போய் சார் அது ஒரு விளையாட்டாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது விஷயமா வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஆய்வறிக்கை, ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை வந்து நான் தயார் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு தவறு எங்கன்னா நடக்குது, இது தமிழ்நாடு ஃபுல்லா போய் அலசி ஆராய்ச்சி ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறத, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல, என்னோட அனுபவத்துல ஒரு கலெக்டர் ஆஃபீஸை போயிட்டு மனுக்கள் ஆய்வு பண்ணாலே அந்த மாவட்டத்தை சீரமைச்சிடலாம். புரியுது. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்தோட குறைகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒரு வருஷத்துல அவரோட டேபிளுக்கு வந்திருக்கும், உட்காந்த இடத்துலயே வந்திருக்கும். அதை அவங்க சரியா பார்க்கறதில்ல. இதை முறையா ஆடிட் பண்ணணும். புரியுது. பணத்தை மட்டும் ஆடிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இந்த மனுக்களை ஆடிட் பண்ணணும். இவங்க வந்து மனுக்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, மனுக்கள் தப்பான முறையில் மனுக்கள் கொடுக்கலாம், தவறான புகார் கூட கொடுக்கலாம். இவங்க கொடுத்தது கரெக்டா, இதில் சப்போஸ் இவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இந்த நடவடிக்கை முழுமையாக போய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா, இதோட பலன் முழுமையாக போய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 மனுக்கு 1-2 தான் நடக்கும். புரியுது. எனக்கு இந்த பென்ஷன் காசு வரல, ஏற்கனவே வந்துட்டு வராமல் இருந்தது, அதுபோல் ஒரு சின்ன பிரச்சனைக்கு தான் முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்போ எதுக்கு போய் ஒரு 250 பேர்லேருந்து ஒரு 1000 பேரை கூட்டு போயிட்டு எதுக்கு வாரம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட நேரத்தை வீணடிக்கிறீங்க, அவங்கள ஏமாத்துறீங்க. நேரத்தை வீணடிக்கலாம் சொல்ல மாட்டேன், அவங்கள ஏமாத்துறீங்க, சிறுக கொள்றீங்க அவங்கள. புரியுது. இதை பேஸ் பண்ணி ஒரு ஆய்வறிக்கை, ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை முதல்வருக்கு சமீபத்தை நான் அவங்க செக்ரட்டரி கிட்ட மெயில் போட்டு நாங்கள் அனுமதி கேட்டோம். அவங்க இப்போ வரைக்குமே தரல. நேரில் போனாலும் வந்து அங்கே அனுமதிக்க மாட்டேன்றாங்க. புரியுது. ஏதோ நம்ம ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் உள்ள கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட போனால் எப்படி துரத்துவாங்களோ அந்த ரேஞ்சில் துரத்துறாங்க. எங்க செக்ரட்டரியேட்ல. ஆமாம், அந்த சிஎம் ஆஃபீஸ் பக்கம் போனாலும் என்ன பாம்பு எடுத்துகிட்டு போகிறவங்க தான் நம்ம இது பண்ணுறாங்க. சரி. ஸோ இது போல் வந்து அங்கே இது பண்ணாலும் நம்ம அது முயற்சி பண்ணல. நம்ம பதிவு தபால் நம்ம அனுப்பிட்டு நம்ம அதுக்கான ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, எங்கள் பகுதியில் வந்து ஒரு 50 அடி 60 அடியில எல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து தண்ணி கிடைக்கும். ஆமாம். இப்போ 1500 அடியில் கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னீங்க. இதுக்கு என்ன காரணம் தம்பி? இது கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க சார். இப்போ என்னன்னா, இப்போ இந்த கம்பெனி ரன் ஆகிறதுக்கு ஒரு நாள் இந்த கம்பெனி இயக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கார் கம்பெனி, இந்த ஒரு நிசான் கார் கம்பெனி மட்டும் இதை இயக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் லிட்டர் தண்ணி தேவை ஒரு நாளைக்கு. இந்த கார் கம்பெனிக்கு 35 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவை. நான் குறைச்சி சொல்றேன், 38 லட்சம் லிட்டர் சம்திங் 40 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து இந்த கார் கம்பெனி இயங்கிறதுக்கு தேவை. ஓஹோ. ஆமா, இது என்ன பண்றாங்கன்னா, இந்த தண்ணி யார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வரையறை இருக்கு. இந்த தண்ணி அவங்க யாருக்கிட்ட தான் வாங்கணும், எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து சிப்காட் நிறுவனம் தான் எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்.
ஓஹோ. டேங்கர் வழியாவோ இல்லை வந்து பைப் லைன் அமைச்சோ வந்து எடுத்து வந்து கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இல்லை. சரி. அப்போ இந்த ஒரு கம்பெனிக்கு 40 லட்சம் லிட்டர் தண்ணின்னு வச்சிங்களேன். ஆப்போசிட்ல இருக்க டைம்லர் கம்பெனி இருக்கு, இவங்களுக்கு ஒரு 50 லட்சம் லிட்டர் தண்ணி தேவை. அந்த பக்கத்துல அப்போலோ டயர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு 50 லட்சம் லிட்டர் தண்ணி தேவை. இன்னும் சுற்றுப்புறத்துல ஒரு 300 கம்பெனிக்கு மேல இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் தண்ணி அங்க தேவை. அப்பா. இப்போ 5 கோடி லிட்டர் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாமே உள்ள 5 போர் 10 போர் 20 போர் 30 போர் போட்டு தான் எடுத்துட்டு இருந்தாங்க. சரி. ஒரு 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ இருந்த ஒரு சிப்காட் ஆஃபீஸர் 16க்கு முன்னாடி அவங்க வந்து கொஞ்சம் நேர்மையாக செயல்பட்டு உள்ள இருக்கிற எல்லா போரையும் எடுத்துட்டாங்க. சரி. போட்டு சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சுட்டு நீங்க இது மாதிரி இதில் எடுக்கக்கூடாது, சிப்காட் கிட்ட இருந்து தான் தண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குவாங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுல முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த தண்ணி, இந்த நிறுவனம் இங்கே ஆரம்பிக்க போகிற அந்த தொழிற்சாலையோ அந்த நிறுவனமோ இல்லை அந்த குடியிருப்புக்கோ தண்ணி எங்கேருந்து வரப்போகுது? ஏன்னா இங்கே இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹியூஜ் வால்யூம் வந்து அவங்களால தர முடியாது, அங்கேருந்து எடுக்கவும் கூடாது. அப்போ இது எங்கேருந்து எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸில் கொடுப்பாங்க. சரி. அறிவுரை கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க. இப்போ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிப்காட்டுக்கு எல்லாத்துக்கும், அந்த ஒரடம் சிப்காட்டு அந்த சுற்றி இருக்கிற எல்லா சிப்காட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் தண்ணி எடுத்துன்னு வந்தா செம்பரம்பாக்கம் ஏரியோட நிலைமை என்ன? அது சரி, அதுவும் எடுக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாமே ஒரு கண் துடைப்புக்கு பண்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இவங்க வந்து சீல் வச்சுட்டு போனாங்க அப்படின்னா பக்கத்துல இன்னொரு போர் போட போறான், போர் போட்டு எடுக்கிறான். அப்போ இது போல நான் சொல்றது அந்த 5 கோடி லிட்டர் தண்ணியை இவங்க இங்க லோக்கல்ல இருந்து தான் உறிஞ்சி எடுத்துட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் எடுக்கிறாங்க, காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரடம் பகுதியிலேருந்து மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கம்பெனி நான் உள்ள போட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு 1500 உள்ள போயிடுச்சு. அதனால அங்கே எடுக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்றான்னா, ஒரு வெண்டார ஒருத்தனை இந்த டேங்கர் லாரி வச்சு தண்ணி கொடுக்குற ஒருத்தனை சுத்து வட்டாரத்துலேயே பிடிச்சி அவன் என்ன பண்ண பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தான் எடுத்துன்னு வரான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது இல்லை, லாரியில் எடுத்துன்னு வரணும். புரியுது. அப்போ பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் போயிட்டு அவன் போர் போட்டு எடுத்துன்னு வந்தான். ஒரு ஆள் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 டேங்கர் லாரிலேயே தண்ணி கொடுத்துருக்கேன். அப்பா 20,000 லிட்டர் வச்சிங்களேன், 20,000 லிட்டர் ஒரு 100 டேங்கர் வந்து ஒரு நாளைக்கு அவர் கொடுத்துட்ருக்காரு. இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு மாதம் நாங்கள் ஒரு 10 பேரை போட்டு அந்த வண்டி எங்கெல்லாம் போய் தண்ணி பிடிக்குது, எந்தெந்த கம்பெனிக்கெலாம் கொடுக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து ஜிபிஎஸ் ஃபோட்டோவோட அந்த சிப்காட் அலுவலருக்கு போய் புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்தா அவர் பார்த்துட்டு ஒரு 4 நாள் எங்களை அவாய்ட் பண்ணார். நாங்கள் போய் பார்க்கறது நேரில் பார்த்து டைம் கேட்குறோம். புகார் மனு கொடுத்தா 15-30 நாள் நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்ம இதுக்கு அடுத்து வந்து சிப்காட்டோட தலைமை அலுவலர்களுக்கு, ஜிஎம்க்கு, அந்த டைரக்டருங்க இவங்களுக்குலாம் வந்து நம்ம புகார் கொடுக்குறோம். இது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி ஒரு நாள் நேரில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சில தோழர்கள்லாம் போயிட்டு நாங்கள் நேரில் போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு போனால் அவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறார். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா பேசுகிறார், இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இங்கே தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி நாங்கள் கொடுக்குறதுக்கு எங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அது எடுத்து வந்து கொடுக்குறது சாத்தியமாக கிடையாது. ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் தண்ணி வந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஏரி காலியாக போயிடும். அந்த ஏரி தான் பல சோர்ஸ், பல இடத்துக்கு வந்து சென்னைக்கு குடிநீரே அந்த ஏரி தான். ஆமாம், சென்னைக்கு முக்கால்வாசி குடிநீர் இது தான். அதில் வேற ஒரு விஷயம் கலந்துட்டு இருக்கு, அது வேற, அதுக்கு வேற ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது, அது வேற, அது அப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ இப்படி இருக்கும் போது என்னென்னா நாங்கள் எங்களால் தண்ணி தர முடியாது. அவங்க ப்ரைவேட் டேங்கர்ஸ்லேருந்து தான் வந்து அவங்க தண்ணி எடுக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் முடியாது. தெளிவான ஓப்பனா சொல்றாரு ப்ராஜெக்ட் ஆபீசர், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஆபீசர், சிப்காட்டோட ப்ராஜெக்ட் ஆபீசர் ஓப்பனா சொல்றாரு, உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது. முடியுமானது வேற, முடியாது, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம். ஸோ இது வந்து இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து போனதுனால இந்த வழக்கோட தன்மையை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அதனால நாங்கள் பொது வேலைக்கு வரோம். நம்ம தீர்ப்புலையோ நம்ம கோர்ட்டை பற்றி நம்ம எதுவும் இதுவாக சொல்லலை. அவங்க கோர்ட்டை அவங்க கடமையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த ஆர்டர் அவங்க போடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியை வந்து அடுத்து வந்து அவங்க இது பண்ணுவாங்க, ஒரு கடுமையான ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. அடுத்து நம்ம அதை பார்ப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இவங்க எதுவும் மாற்றிடக்கூடாது. புரியுது. சரி, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை நாங்கள் பொது வேலைக்கு வந்து சொல்கிறோம். சரி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இன்றைக்கி வந்து இந்த உரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை குறித்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொன்னீங்க. தமிழக முதலமைச்சர் இந்த விடயங்கள் குறித்து எதுவும் தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்தது பெரும் தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கீங்க. நிச்சயமாக வந்து நல்லது நடக்கும். இந்த பசுமை தீர்ப்பாயத்தின் இடைக்கால ஆணை வந்து நடைமுறைக்கு வரும். நம்ம மீண்டும் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா.